தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை உமது மகிமை நிரம்பணும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் நிரம்பணும். உங்க பிரசன்னம் இல்லாத இடம் வெறுமையான இடம். உங்க தொடுதல் இல்லாத இடம் வெறுமையான இடம். உம்முடைய வார்த்தை இல்லாத இடம் வெறுமையான இடம். கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வருவதாக. தேவ மகிமை இறங்கி வருவதாக. தேவ மகிமை இறங்கி வருவதாக ஆண்டவரே. பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ பிரசன்னம் எங்களை மூடுவார். கர்த்தருடைய ஆவியானவருடைய பூரண நிறைவு இன்று நடைபெறுகிற 3 ஆராதனையில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய தொடுதல் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் முற்றும் ஆளுகை செய்யும். முழுவதையும் நீர் ஆக்கிரமியும். எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல, ஆவியானவருடைய விருப்பம் சித்தம் இந்த ஆராதனையில் வெளிப்படுவதா. நாங்கள் எப்படியாக மாற விரும்புகிறீரோ அப்படியாகவே எங்களை மாற்றும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் அமர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். Yes.
என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பலத்திடுவேன் உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. உம் நாமத்திலே பரனே எனக்காய். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை ஒன்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை ஒன்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. இந்த 5 மாதங்கள் நம்மை மறவாமல் நடத்தினவர் இந்த 6வது மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை நடத்த கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அடுத்த பாடலாக என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைக்கும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவர், நமக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அவரிடத்துல பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் தந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். எனவே இந்த பாடலை எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை
வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் சிறப்பாய் வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே. ஜெபத்தால் ஜெய ஜெயமே. பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். தடைகளை நொறுக்கிடுவார். பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்தாலும் நம் காரியங்களை வாய்க்க பண்ண அவரால் முடியும். வனாந்திர யாத்திரையிலே நாம் இந்த உலகத்தில் களைத்து சோர்ந்து போனாலும் எவ்விடத்திலும் கர்த்தருடைய சத்தம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை உண்டு. நம் தேவன் எந்த நிலையில் வந்தாலும், நாம் வனாந்திரத்தில் பயணித்தாலும், பாலைவனத்தில் பயணித்தாலும், அல்லது சோலைவனத்தில் பயணித்தாலும், எங்கிருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார்.
ஆண்டவர் நம்மை நடத்துவார். செங்கடல் எதிர்த்து வந்தாலும் நமக்கு பங்கம் வந்து விடாமல் ஒரு பாதையை நமக்காக தோன்றப்படுவார். நமக்காக ஒரு பாதை, நமக்காக ஒரு பாதையை, நமக்காக ஒரு பாதையை கர்த்தர் உருவாக்க முடியும். அவர் விடுவிக்கிற ஆண்டவர், அவர் விடுவிக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், எல்லாரும் சேர்ந்து வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதைத்திடும் போது, மாறாவி கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவி கசந்த நீர் மதுரமாக மாறிடும் தோன்றுமே. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு ஹல்லேலூயா. யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்தர யாத்திரையில், வனாந்தர யாத்திரையில் களைத்து போன சூழ்நிலை வந்தாலும் கண்மலையின் தாகம் தீர்க்கும் தேவன், கண்மலையினால் தாகம் தீர்க்கும் தேவன் கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே. நானே உன் தேவன், நானே உன் தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். கர்த்தரால் கர்த்தரால் வழி நடத்தப்பட்டு, கர்த்தரால் வேலியடைக்கப்பட்டு, கர்த்தரால் முடிசூட்டப்பட்டு, கர்த்தரால் வாழ்க்கையிலே நமக்கு உயர்வை தருகிற ஆண்டவர்.
அவராலேயே நமக்கு உயர்வு, அவராலேயே நமக்கு உயர்வு, அவராலேயே நமக்கு உயர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றாலே ஸ்தோத்திர. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, வலக்கரத்தாலே நான் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆண்டவர் இந்த மாதத்துல ஏசாயா 41வது அதிகாரத்துல 13வது வசனத்துல, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை பயப்படாதே. Do not afraid, do not afraid. நீ பயப்படாதே. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்துல இனி வரும் நாளிலே அவர் துணையாயிருப்பார். கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார். ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார். தேவன் நமக்கு கேடகமாயிருப்பார். தேவன் நமக்கு துருகமாயிருப்பார். இரட்சண்ய கண்மலையாய் அடைக்கலமாய் அவர் நமக்கு போதுமானவராய், குறைவில்லாமல் நடத்தத்தக்கதாய், குறைவில்லாமல் நடத்தத்தக்கதாய், நிறைவாய் 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 நம்மை நடத்துவார். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. சபரதியாலரபதனா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே, பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திர. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னே, பாசம் என்னே மறவாயே சுனாதா, எல்லாம் சேர்ந்து என்னை மறவாயே சுனாதா, வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன இந்ததாலே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன இந்ததாலே ஸ்தோத்திர. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. எல்லாரும் சேர்த்து சுனாதா என்னை நடத்து. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை. என்னை ஜெயமாய் நடத்துகிற அவர் ஒருவருக்கே ஆராதனை. சிறகுகளின் நிழல் என்று மகிழச் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்று மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுயா இயேசுயா. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுயா. துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லாரும் சேர்ந்து ஒருவருக்கே. துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர. புகழும் மேன்மையும் துதி உமக்கே. ஆவியானவரே தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. நம்மள வலது கரத்தை உயர்த்தி தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து அவர் ஒருவரே துதிக்கு பாத்திர. அவர் ஒருவரே புகழ்ச்சிக்கு பாத்திர. அவர் ஒருவரே கணத்துக்கு பாத்திர. நீரே
தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே தூயரே. உள்ளத்திலே அவரை தூயவர் தூயவர் என்று சொல்ல சொல்ல அந்த பரிசுத்த தேவனுடைய சிந்தை நம்மை நிரப்புவதாக. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மை பரிசுத்தமாக்குவாராக. சர்வவல்லவர் நீரே. அவர் ஒருவரே தூயவர். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் நாம் உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி, நம்முடைய புகழ்ச்சி அனைத்தும் உயிருள்ள கடவுளுக்கே செல்கிறது. உயிரோடு இருக்கிற தேவனுக்கே அதை ஏறெடுக்கிறோம். அவர் நம்முடைய துதியில் அவர் பிரியப்படுகிறார். நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறார். நம்முடைய ஜெபத்தில் அவர் பிரியப்படுகிறார். நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்தில் அவர் பிரியப்படுகிறார். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். வருகின்ற 4ஆம் தேதி நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் உமக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. நீர்தான் ஆலோசனை கர்த்தர். எங்கள் தேசத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைமை வேண்டுமோ அந்த தலைமையை கொண்டு வாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு சரியான ஒரு தலைமையை நீரே தாரும். எங்கள் தேசத்துக்கு ஏற்ற ஒரு தலைமையை நீரே தாரும். ஜனங்கள் சுபிட்சமாய் இருக்கக்கூடிய தலைமையை நீரே தாரும். ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய தலைமையை நீரே தாரும். சபைகள் பக்தி விருத்தியிலே வளரவும், எண்ணிக்கையிலும் தரத்திலும் வளரவும் அதற்கு ஏற்ற ஒரு தலைமையை நீரே தாரும். எங்கள் தேசம் ஒரு மத சார்பற்ற நாடு. எனவே மதம் சார்ந்திராத ஒரு தலைமையை தாரும். ஒரு மதம் சார்ந்திராத ஒரு தலைமையை எங்கள் தேசத்துக்கு தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நல்ல பதிலை தருவீராக. நல்ல பதிலை தருவீராக. உங்க சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ஆளுகைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நடத்துதலுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறுவதாக. உங்க சித்தம் நிறைவேறுவதாக. உங்க சித்தம் நிறைவேறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் எங்கள் ஜெபம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தைக்கு பிறகு நாம் கடைசியாக நாம் ஜெபித்து நாம் இந்த நாளிலும் திருவிருந்தில் பங்கெடுத்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அதனால் இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல் இன்றைக்கு நாம் செய்தி போகிறதுக்கு முன்னால் ஏசாயா 41வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு நேரடியாக நமக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதலின் தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. அந்த அந்த வார்த்தையை கொடுக்கிறவர் இன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல தன்னை சொல்கிற உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். முதல்ல தன்னுடைய டெசிக்னேஷன் அவர் சொல்கிறார். தன் ஸ்தானம் உன் தேவன், உன் கர்த்தர். எப்படி ஆண்டவர் அவர் எந்த ஸ்தானத்திலிருந்து நம்ம பாதுகாக்கிறார்? எனக்குரிய தேவன் அவர். சொல்லுங்க பார்ப்போம். அவர் எனக்குரிய தேவன், எனக்குரிய கர்த்தர். அவர் என்ன செய்கிறார்? என் வலது கையை பிடித்து, ஆமாம், என் வலது கையை பிடித்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்துக்கு ஒரு பெரிய ஒரு அடைக்கலமாக நம்ம கொடுத்துருக்கிறார். பெரிய ஆதரவாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு அதைரியம் வருதோ அப்பெல்லாம் இந்த வசனம் உங்களை தைரியப்படுத்தட்டும். எப்பெல்லாம் ஒரு சோர்வு வருதோ அப்பெல்லாம் வரக்கூடாது, அப்பெல்லாம் சோர்வு வரக்கூடாது. ஆனாலும் சோர்வு ஒரு வேளை வந்தாலும் இதுதான் நமக்கு பூஸ்ட். இதுதான் பூஸ்ட். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொன்னது போல் என் எனர்ஜிக்கு எது சீக்ரெட் அப்படின்னா இந்த வசனம் தான் சீக்ரெட். அல்லேலூயா. என் எனர்ஜிக்கு எது பலன்? இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான் எனக்கு பலன். என்னுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை நிமித்த மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையில் பிழைப்பு இருக்குதுங்க. இதை விசுவாசித்தவர்களுக்கு ஆகும், இதை விசுவாசித்தவர்களுக்கு ஆகும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவரை நம்புகிறவர்களுக்கு ஆகும். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு இது ஆகும். அதனால் விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் நாம் பயணிப்போம், முன்னேறி செல்வோம். கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் இந்த நாளினுடைய பிரசங்க வாக்கியத்துக்கு நேராக நாம் போகிறோம். ஏற்கனவே நாம் ஒரு தொடர் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். என்ன பிரசங்கத்தை கேட்டுட்ருக்கிறோம்? ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, டாப்பிக்கை சொல்லுங்க, தலைப்பை சொல்லுங்க. ரட்சிப்பினுடைய படிகள், அதுதான் நம்முடைய மெசேஜினுடைய டாபிக். ரட்சிப்பினுடைய அங்கங்கள். எதெல்லாம் ரட்சிப்பின் அங்கங்கள்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்ல முடியாது. ஒரு ரட்சிப்பினுடைய ஃபுல் பேக்கேஜ் என்ன? ரட்சிப்பினுடைய ஃபுல் பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ரட்சிப்பில் எத்தனை அங்கங்கள் இருக்குதுங்கிறத தான் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களா? இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? நீங்கள் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? வீட்டில் போய் இதை தியானிக்கிறீங்களா? ரட்சிப்பினுடைய அங்கங்கள், முதல்ல மனம் திரும்புதல், ரெண்டாவது
சுதந்திரராகுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அடுத்து கடைசியா மகிமைப்படுத்தப்படுதல். சோத்திரம், அல்லேலூயா. ஆக இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போறோம் அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை குறித்து தியானிக்க போறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும்படி. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே 3 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 11:45, 19:2, 20:26. ஆக பழைய ஏற்பாட்டிலே 3 இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஒன்று வாசித்து பார்த்துருவோமே. லெவிட்டிகஸ் 11ஆம் அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கிறார் அப்படின்னா, பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். எனவே நம்மளை பார்த்து ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஸ்தானம் பரிசுத்தவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம் எந்த ஸ்தானத்தில் அவர் வைக்கணும்னு விரும்புகிறார் என்றால், பரிசுத்தவான் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்களோ இல்லையோ, பரலோகத்தில் உங்களை அடையாளப்படுத்துகிற விதம், நீ பரிசுத்தவான், நீங்கள் பரிசுத்தர். காரணம், கிறிஸ்து பரிசுத்தமாய் இருப்பது போல அவருடைய சாயலில் இருக்கிற நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். எனவே ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்குள்ளே அடுத்து என்ன அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னா, நான் பரிசுத்தவான். சொல்லுங்க, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டில் மட்டும் நான் பரிசுத்தவான் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டவர் என்கிற அந்த பரிசுத்தவான்கிற வார்த்தை மட்டுமே பழைய ஏற்பாட்டில் 35 முறை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 35 முறை இருக்குது. நாம் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் 50 முறை இருக்கு. மொத்தம் 85 முறைக்கு அதிகமாக உங்களையும் என்னையும் பரிசுத்தவான் என்று ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் 85 முறைக்கு மேலாக நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அது சந்தோஷமா நினைக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் பாவிகளா அவர் பார்க்கவில்லை. நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் பாவியாயிருந்தோம், முற்காலத்திலே நாம் அந்நியராயிருந்தோம், முற்காலத்திலே தேவனை சேராதவர்களாயிருந்தோம், முற்காலத்திலே அந்நியராயிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் நீங்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நாம் பரிசுத்தவான்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 2வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:2. 2வது வசனம். கொரிந்துவிலே
நல்லா கவனிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் நல்லா கவனிங்க. அப்ப தேவனுடைய சபையில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களே. அல்லேலூயா. நீங்கள் நானும் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், விசுவாசிகள், சீசர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்றால் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்ற ஸ்தானத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்ப பரிசுத்தவான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் அதனுடைய தன்மையை குறித்தும் நான் சற்று, அப்படி பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்னங்கிறதையும் நான் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னா அதை நீங்க பொருள் பட எழுதணும்னு சொன்னா பரிசுத்தத்துக்கு உரியவன். அல்லேலூயா. பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னா பரிசுத்தத்துக்கு உரியவன். பரிசுத்தமாக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்தாலே உருவாக்கப்பட்டவன். இப்படி நாம் பரிசுத்தத்துக்கு சொந்தக்காரர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆக ரட்சிப்பினுடைய படிகள் மனம் திரும்புதல், மறுபிறப்படைதல், நீதிமானாக்கப்படுதல், புத்திர ஸ்வீகாரம் பெறுதல். எத்தனை வந்துருச்சு? 4 வந்துருச்சு. இப்போ 5வது நாம் என்ன செஞ்சிருக்கணும்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். ரட்சிப்புக்குள்ளே ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கணும். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிற விதமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உதாரணத்தை கொடுக்குறேன். நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது, நமக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நீ பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணமாக ஒரு ஆசிரியர் அப்படின்னா அந்த ஆசிரியருங்கிற ஒரு பொறுப்பை ஒருத்தர் கொடுத்திருக்கும் போது அப்போ அந்த ஆசிரியருக்குரிய பொறுப்புகளை அவர் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு என்ன சொல்லுங்க? ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு என்ன? ஒரு ஆசிரியராக இருந்தால் அந்த ஆசிரியருடைய பொறுப்பு என்னவாக இருக்கும்? என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கணும். 2வது, என் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அத்தனை பேரும் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் உழைக்கணும். உண்மைதானா? நான் சொல்ல சரிதானா? அத்தனை பேரும் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் உழைக்கணும். ஒரு ஆசிரியர் என்ற நிலையில் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நான் செய்யணும். அப்போ ஒரு ஆசிரியர் என்றால் அதற்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவரே ஆசிரியர். அல்லேலூயா. நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றேன். அப்படியானால் பரிசுத்தவான் என்றால் அப்ப பரிசுத்தவானுடைய பொறுப்பு என்ன? தினந்தோறும் எனக்கு கொடுக்கப்பட்ட, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை நான் காத்துக்கொள்ளணும். நான் எந்த ஸ்தானத்தில், எந்த இடத்துல என்னை வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த இடத்துல எனக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இப்போ என்னை வைத்து நான் ஒரு போதகர், எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. ஒரு ஆசிரியருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இப்போ என்னை வைத்துக்கொள்ளும், நான் ஒரு போதகர், எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு. என்ன அந்த பொறுப்பு? என் மந்தையை நான் காக்க வேண்டும். என் மந்தைக்காக நான் திறப்பிலே நிற்க வேண்டும். என் மந்தைக்காக நான் ஜெபிக்க வேண்டும். என் மந்தைக்கு நான் நல்ல ஒரு ஆகாரம், வசன ஆகாரத்தை நான் கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட
பொறுப்புகள். இந்த பொறுப்பை நான் செய்தால்தான் நான் போதகர். அல்லேலூயா. இந்த பொறுப்பை நான் சரியா செய்தால்தான் நான் போதகர். எனக்குரிய பொறுப்பை நான் கண்டிப்பா செய்யணும். ஒரு போதகர் சொன்னார் என்னை பார்த்து, ஏப்பா உங்களை மாதிரியெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம். அவர் சொன்னார், எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை மணி அடிப்போம், வந்தால் ஜெபம் பண்ணி அனுப்புவோம். ஜனங்கள் வந்தால் ஜெபம் பண்ணி அனுப்புவோம். குழந்தை பிரதிஷ்டையா, குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுவோம். ஞானஸ்நானமா, ஞானஸ்நானம் கொடுப்போம். கல்யாணமா, கல்யாணத்தை நடத்தி வைப்போம். செத்து போயிட்டானா அடக்கம் பண்ணி வைப்போம். இதுதான் எங்கள் வேலை. ஒரு போதகர் சொல்றாரு, இது சரியானதா? இது சரியானதா? நீங்களே சொல்லுங்க, சரியானதா? இது இல்லை. முதல்ல மந்தையின் மேல் கவனமாக இருக்கிறவனே மெய்ப்பன். தன் மந்தையின் மேலே கவனம். என் ஆடுகள் கொழுத்திருக்கிறதா? ஆடு மேய்க்கிறவங்க பார்ப்பாங்க. ஆடு மேய்க்கும் போது ஆட்டை வீட்டுக்கு ஓட்டலாமா, நேரம் ஆகி போச்சு வீட்டுக்கு ஓட்டலாமா அப்படின்னா அந்த மெய்ப்பன் பார்ப்பாரு. டயத்தை பார்க்க மாட்டார், ஆட்டுடைய வயிற்றை பார்ப்பாரு. வயிறு கொடக்குன்னு கிடக்குது, வயிறு கொடக்குன்னு கிடக்குது. இதை ஓட்டிட்டு போய் என்ன செய்ய? இன்னும் ஒரு அரை மணி நேரம் மேயட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் மேயட்டும். டயம் பார்த்து வேலை செய்கிறவன் மெய்ப்பன் அல்ல, ஆட்டினுடைய வயிறை பார்த்து வேலை செய்கிறவனே மெய்ப்பன். அதே போல ஒரு சபையின் போதகரும் அப்படிதான். டயத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போறதல்ல, என் ஜனங்களின் தேவை என்ன, இன்றைக்கு அவர்களுடைய ஆத்தும தேவை என்ன, அதை அறிந்து அதற்கேற்ற வார்த்தையை கொடுத்து அவங்க ஆவிக்குரிய நிலையில கொழுத்தவர்களாக, நல்ல வசனத்தில் தேறினவர்களாக, ஆவியிலே பலப்பட்டவர்களாக நிலைநிறுத்த வேண்டியதுதான் ஒரு போதகருடைய உத்தரவாதம், பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லேலூயா. அதே போலதான் பரிசுத்தவான் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னன்னா, பரிசுத்தத்தை எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் பரிசுத்தத்தை எப்பொழுதும் நான் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஜீவியம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஜீவியத்தை நான் காலம் முழுவதுக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டும். காலம் முழுவதுக்கு காத்துக்கொள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 தீமோத்தேயு 6:20. வாசிங்க சார். அதே வசனம் தான். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சொல்றாரு. பாருங்க, உங்ககிட்ட எதை ஒப்பு கொடுத்தோமோ அதை நீ காத்து கொண்டு, எதை பெற்றுக்கொண்டாயோ அதை நீ காத்துக்கொள்ள வேண்டும். எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை காத்துக்கொள்ள வேண்டும். இதான் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறதான உத்தரவாதம். இப்ப நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார்? நாம் பரிசுத்தவான்கள் என்ற ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பரிசுத்தவான்கள் என்ற பொறுப்பு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த பரிசுத்தவான் என்ற ஸ்தானத்தை எப்படி காத்துக்கொள்வது என்றால், ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு யூடியூப்ல ஒரு நியூஸ்லயே ஒரு தகவல் வந்துச்சு. தகவலில் நடந்த சம்பவம், ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ரோட்டில் போகிற ஒரு வண்டிக்கு ஃபைன் போட்டார். இப்போ அந்த வண்டியுடைய ஓனர் சார், எதுக்காக என் வண்டிக்கு ஃபைன் போட்டீங்க
என்ன காரணத்துக்காக நீங்க ஃபைன் போட்டீங்க அவர் கேட்கிறார். என்கிட்ட என் வண்டி எஃப்சி கரண்ட்ல இருக்கு, என் வண்டியோட எஃப்சி அதாவது இது ஆர்சி புக்கு கரண்ட்ல இருக்கு, என் வண்டியினுடைய இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு, என் வண்டியில் ஹெவி லோடு கிடையாது, பத்தாவதுக்கு என் வண்டியில் ஸ்கூல் புக்கு தான் ஏற்றிட்டு போகிறேன், நான் எந்த இல்லீகல் பிஸ்னஸுக்கு என் வண்டியை பயன்படுத்தலை, ஸ்கூல் புக்கு தான் என் வண்டிக்குள்ளே இருக்குது, அதுவும் வண்டி பாடிக்குள்ளே தான் இருக்குது, வண்டிக்கு மேலே போகவே இல்லை, சரியான வெயிட்டில் தான் என் வண்டியில் லோடு ஏற்றிருக்கிறேன், எனக்கு கரண்ட்டில் என் லைசன்ஸ் இருக்குது. அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை கரண்ட். என் கரண்ட்டில் என் வண்டி இருக்குது, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஆர்சி கரண்ட்டில் இருக்குது, என் லைசன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு அவங்க எல்லாரும் எப்படி பார்த்தாங்களோ இல்லையோ, அவர் கேட்குற அந்த உரிமையை பாருங்க. என்கிட்ட நீங்கள் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க, நான் எல்லாமே கரண்ட் அப்டேட்டில் வச்சுருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே கரண்ட்டில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். என்னன்னா, தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த வாகனத்தை அவர் ஏனோ தானோன்னு வைக்காம எல்லாத்தையும் அவர் எப்படி வச்சிருக்கிறார், கரண்ட்ல வச்சிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இன்சூரன்ஸ் நான் ரெனியூவல் பண்ணேங்க, அதுக்கப்புறம் பண்ணவே இல்லைங்க. ஒரு காலத்தில் எஃப்சி எடுத்தேங்க, அதுக்கப்புறம் என் வண்டி எஃப்சியே எடுக்கலை, தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆர்சி புக்கு ஒரு காலத்தில் வாங்கினேன், தொலைஞ்சு போச்சு, இப்போதைக்கு சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்று அவர் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வண்டிக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் நான் கரண்ட்டில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் சொல்கிறத நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல தான் பிரியமானவர்களே, பரிசுத்தவான் என்றால் நமக்கு எதெல்லாம் ஒப்புவிக்கப்பட்டதோ அதெல்லாம் கரண்ட்டில் வச்சுருக்கணும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணேன், இப்போ என்னால் ஜெபம் பண்ணவே முடியலை. இதுக்கு பேர் ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொண்டதா அல்ல. நான் சொல்றது புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில், நான் ஞானஸ்நானம் எடுத்த காலத்தில் இரவெல்லாம் முழங்கால நின்று ஜெபித்தேன். ஆனால் இப்போ அப்படிலாம் பண்ண முடியலைங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில் அப்படி செய்தேன், ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணினேன், ஒரு காலத்தில் முடிவு ஜெபத்துக்கு போனேன், ஒரு காலத்தில் உபவாசம் ஜெபம் இருந்தேன், ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணேன், ஒரு காலத்தில் என்று என்றோ நடந்தது அல்ல. லைவ் அப்டேட் ஆக இன்னைக்கு எனக்கு எது கரண்ட்ல இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நிலைய நான் எந்த அளவுக்கு கரண்ட்ல வச்சிருக்கிறேன், என் ஜெப ஜீவியம் கரண்ட்ல இருக்குதா? அப்படின்னா என்ன கரண்ட்ல இருக்கான்னா நடைமுறையில் இருக்குதா? இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்குதா? லைவ்ல இருக்குதா? ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நான் விழுந்து போனதை குறித்து பேசுகிற கூட்டம் அல்ல. என்றோ வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அன்னைக்கு ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கவனிங்க. ஒரு போதகர், மூத்த போதகரை என்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி, இதனால தான் என் ஊழியம் விழுந்து போச்சு. அவர் விழுந்து போச்சுன்னு தான் சொன்னார் ஒழிய நான் மறுபடியும் எழுந்து அந்த ஊழியத்தை கட்டிட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. இதனால தான் என் ஊழியம் விழுந்தது, இதனால தான் என் ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்தது, இதனால தான் என் வாழ்க்கை இருளடைந்து போனது, இதனால தான் என்னுடைய ஜெப வாழ்க்கை இருளடைந்து போனது என்று தன் வீழ்ச்சியை பற்றி பேசினாரே தவிர, நான் ஒரு நாள் விழுந்தேன், ஆனால் என் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நான் மறுபடி எழுந்து நின்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரல. கர்த்தருக்காக தினந்தோறும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நீ பரிசுத்தவான். அப்படி என்றால் பரிசுத்தத்தை தினந்தோறும் நிலைநாட்டுகிறவன்.
நீ பரிசுத்தத்தையே நீ மூச்சாக கொண்டிருக்கிறவன். உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை பரிசுத்தவான் என்று சொல்லி நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பை கடைசி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். உங்களை குறித்து சொல்லணும், அவர் 1998 அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனாருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சபையில் உண்மையாக இருக்கிறாருங்க. அந்த லைவ் வரணும். ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் நல்லா இருந்தாருங்க, அதுக்கப்புறம் கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆகிட்டாருங்க. அப்படிங்கிற சாட்சி அல்ல அது. கரண்ட் கிடையாது. அது கரண்ட்ல இருக்கிறது அல்ல. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற உதாரணம், அந்த உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். நான் என் லைசன்ஸ் எப்பவுமே கரண்ட்ல இருக்கணும். என் இன்சூரன்ஸ் எப்பவுமே கரண்ட்ல இருக்கணும். என் வண்டி எஃப்சி எப்பவுமே கரண்ட்ல இருக்கணும். அப்படின்னு சொன்னது போல என்னுடைய ஜெப வாழ்க்கை கரண்ட்ல இருக்கணும். என் வேத வாசிப்பு கரண்ட்ல இருக்கணும். என் மனம் திரும்புதல் கரண்ட்ல இருக்கணும். தினம் மனம் திரும்புதல். என்றைக்கோ ஆரம்பத்தில் ஒரு நாள் மனம் திரும்பிட்டோம் இல்ல, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மறுபடி பரத்தல் இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் நீதிமானாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தையும் உரிமையும் நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். 4வதாக 5வதாக நான் தினந்தோறும் நம்மளை பார்த்து இந்த சமுதாயம் நம்மளை பரிசுத்தவான்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, பரிசுத்தவான்கிற பேரு நாம் நமக்கு வைத்துக் கொள்வது அல்ல, நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாளும் நான் தேவனுடைய மனுஷன் அவர் சொல்லிக்கிட்டதே இல்லை, தேவனுடைய தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டதே இல்லை. ஆனால் சமுதாயம் அவரை பார்த்து என்ன சொல்லிச்சு? அங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி ஒரு நாளும் நான் தேவனுடைய மனுஷன் அவர் சொல்லலை, ஆனால் சமுதாயம் அவரை சொல்லிச்சு, அங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தவான் தான், பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் முன்னாடி பரிசுத்தவான் ஆரோக்கியதாஸ், பரிசுத்தவான் ஜோசுவா அப்படி நான் போட்டுக்கொள்வதல்ல, என் வாழ்க்கையை பார்த்து சமுதாயம் எனக்கு கொடுக்கிற பெயர். அல்லேலூயா. நான் நானாகவே வைத்துக் கொள்கிற பெயர் அல்ல, என் ஜீவியத்தை பார்த்து சமுதாயம் எனக்கு கொடுக்கிற பெயர் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்துக்கு நம்மளை இப்படித்தான் நம்மளை வெளிப்படுத்தணும். நான் இவரை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், இவர் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். யார் சொன்னா? எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு அம்மா வீடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? நம்ம ஒரு வீடு கொடுப்போம் அவருக்கு. காரணம் ஏன்? அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். சமுதாயம் நம்மளை காணணும். இவர் வெறும் பைபிளை தூக்கிட்டு போற கிறிஸ்தவர் இல்ல, உண்மை கிறிஸ்தவர். சமுதாயம் நமக்கு பேர் வைக்கணும். இவர் ரட்சிக்க ஒரு காலத்துல சர்ச்சுக்கு போனாருங்க, அப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தாருங்க. இப்பெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்படிங்கிற பேர் அல்ல, கரண்ட்ல இருக்கணும். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய சால்வேஷன் கரண்ட்ல இருக்கணும். நம் பெற்ற சாட்சி கரண்ட்ல இருக்கணும். அன்னைக்கு எந்த சாட்சியை பெற்றோமோ அந்த சாட்சி கடைசி வரைக்கும் நாம் அதை கரண்ட்ல வச்சு காப்பாற்றணும். அதைத்தான் பவுலு தீமோத்தேயு சொல்றார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொண்டு, உன்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை காத்து கொண்டு எச்சரிக்கை கொடுக்கிறார். தெய்வ சபையே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நீ பரிசுத்தவான். நீங்க ஒரு ஆர்டினரி பீப்புள் அல்ல, நாம் ஒரு ஆர்டினரி பீப்புள் அல்ல. நீங்கள் நானும் பரிசுத்தவான். பரிசுத்தவான் என்றால் பரிசுத்தத்துக்கு உரியவன். அந்த பரிசுத்தத்துக்கு உரியவன் என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை
நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளணும்? என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், இல்லை நேற்று நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். நம்ம பையன் கட்டுற அடிக்கடி கேட்பேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? இல்லை பாஸ்டர், நேற்று ஜெபம் பண்ணேன். ஏன் இன்னைக்கு நீ? இன்னைக்கு இல்லை, நேற்றைக்கு செய்தேன். இது பதில் அல்ல. இன்றைக்கு நான் செய்தேன் என்பதுதான் பதில். நேற்றைக்கு நான் வாழ்ந்தேன், அது பதில் அல்ல. இன்றைக்கு நான் சரியாய் வாழ்கிறேன், அதான் பதில். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சரியாய் இருக்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உத்தமமா இருக்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாக இருக்கிறேன் என்பதுதான் பதில். ஒரு காலத்தில் நான் உண்மையாக இருந்தேன், ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் வேதம் வாசித்தேன், ஒரு காலத்தில் நான் ஆலயத்துக்கு போனேன், ஒரு காலத்தில் நான் வேதத்தின்படி நடந்தேன், ஒரு காலத்தில் ஊழியம் செய்தேன். இப்பொழுதோ அல்லேலூயா. ஒரு மூத்த ஊழியர் சொல்றாரு, நான் சொல்றது யாருன்னா ஒரு பாஸ்டர். அவர் சொல்றாரு, ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் ஊழியத்துக்கு வந்த போது முதல்ல சொன்னா 70 ஆண்டு கால கிறிஸ்தவ வாழ்க்கை, 40 ஆண்டு கால ஊழியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வயசு எத்தனை? 70 ஆண்டு. ஊழியத்துக்கு வயசு எத்தனை? 40. சொல்ல 70 ஆண்டு கால கிறிஸ்தவ வாழ்க்கை, 40 ஆண்டு கால ஊழியம். நான் பண்ணாத பிரசங்கம் அல்ல, நான் போகாத நாடல்ல, எனக்கு தெரியாத உலகத்தில் தெரியாதவங்க எனக்கு யாரும் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். பட் அவர் சொல்றார், இப்ப அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு? வாட் யூஸ்? அவர் சொன்ன வார்த்தை வாட் யூஸ்? இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு சத்தம் இல்லை, இன்னைக்கு ஒரு வெளிச்சம் இல்லை, இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை இல்லை, இன்னைக்கு எனக்கு வார்த்தை இல்லை, இன்னைக்கு தேவனுடைய சத்தம் எனக்கிட்ட இல்லை, நான் இருளுக்குள்ளே போகிறேன். எவ்வளோ ஃபெயிலியரான ஒரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட்மெண்ட் இது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். தேவனுடைய சபையே, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அடுத்த ரட்சிப்பினுடைய அங்கம், நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவான், நீ பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவாட்டி. எனவே பரிசுத்தத்துக்கு உரியவன், பரிசுத்தத்துக்கு உரியவள், அந்த பொறுப்பை நாம் இந்த கண்ணு மூடுற வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கண்ணு மூடுற வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் என் ஜெப வாழ்க்கை, என் வேத வாசிப்பு, என் வேத தியானம், என் ஊழியம், ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம், என் பிரயாசம் முடிவு வரை, என் வாழ்க்கையின் முடிவு வரை அதை கரண்ட்ல வைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். எல்லா தேவ பிள்ளைகளும் எழுந்து நின்று பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சொல்லப்பட்ட இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஒரு பாஸ்டர், இந்த சபையை எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், இதை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சபையை நான் சரியா நிர்வாகம் பண்ணணும்,
அதை போல நம்ம எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். முடிவு வரை என்னை நடத்தி செல்வா, முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்தி செல்வா, முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. முடிவு வரை என்னை நடத்திடுவா, முற்றுமாய் ரட்சிப்பாரே. அசையாய் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என்னிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்னிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே ஏசையா, எனக்கு எட்டாத உயரத்திலே சீயோனிலே என்னிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே. நான் என்றும் நம்பும் கண்மலையே. சீயோனிலே என்னிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, நான் என்றும் நம்பும். ஹல்லேலூயா. முடிவு வரை என்னை நடத்திடுவா, முற்றுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போ இன்னார் என்றறிவே, என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போ இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. விசுவாச பிள்ளைகளே, நல்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறோங்கிற அந்த காரியம் இல்லை. உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் பரிசுத்தவான். உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் பரிசுத்தவான். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெயர். இந்த பெயரை யார் மூலம் நாம் பெற வேண்டுமானால் இந்த சமுதாயத்தின் மூலம் நாம் பெற வேண்டும்.
சமுதாயம் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும், இவர் ஒரு தேவ மனிதன், இவர் ஒரு பரிசுத்தவான் என்ற சாட்சி, அந்த பெயர் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் ஞான ஸ்நானம் பெற்ற நாளை திரும்பி பார்க்கிறேன். நான் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை திரும்பி பார்க்கிறேன். என் தேவனிடத்தில் நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு, ஆரம்ப நாட்களிலே என் தேவன் மேல இருந்த உறுதி எவ்வளவு, எனக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் எவ்வளவு, ஆரம்ப காலத்துல நான் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எவ்வளவு. இன்னைக்கு என் நம்பிக்கை தேய்ந்து போய்விட்டதே, என் தேவன் மேல வச்ச அன்பு தேய்ந்து போய் இருக்கிறதே. ஆண்டவரே, ஆரம்ப நாட்கள்ல, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல என் தூக்கத்தை விட வேதத்தை நான் ரொம்ப நேசித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு வேதம் எனக்கு பின்ன தள்ளப்பட்டு தூக்கம் எனக்கு முன்ன வந்து நிக்குதே. ஆரம்ப நாட்கள்ல தேவையில்லாம எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு எத்தனை நண்பர்கள், எனக்கு தேவையில்லாத நண்பர்கள் எத்தனை பேர், சந்தோஷங்கிற பேர்ல எத்தனை நண்பர்களோடு கூத்து கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறேன். உன் ஜெப ஜீவியம் எங்கே? ஆதியில் கொண்டிருந்த ஜெப ஜீவியம் எங்கே? ஆதியில் கொண்டிருந்த தேவ பக்தி எங்கே? ஆதியில் கொண்ட கர்த்தருடைய வார்த்தை எங்கே? ஆதியில் கொண்ட ஜெப ஜீவியம் எங்கே? ஆதியில் கொண்டிருந்த வைராக்கி எங்கே? கொடுக்கப்பட்டதை காத்துக்கொண்டாயா? நாம் எவ்வளவாய் தவறி இருக்கிறோம், நாம் எவ்வளவாய் தவறி இருக்கிறோம். தேவ சபையே, ஒரு காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக பலன் இல்லை, ஒரு காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு பலன் இல்லை. இன்றைக்கு நீ என்ன செய்கிறாய்? இன்று உன் நிலை என்ன என்பதை தான் கர்த்தர் தராசிலே நிறுத்து பார்க்கிறார். இன்று உன் நிலை என்ன என்பதை தான் கர்த்தர் தராசிலே நிறுத்து பார்க்கிறார். சபையே, நாம் குணப்படுவோமா? குணப்படுவோமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை மறுபடி புதுப்பித்துக் கொள்வோமா? பெற்ற ரட்சிப்பை மறுபடி புதுப்பித்துக் கொள்வோமா? மனம் திரும்புதலை புதுப்பித்துக் கொள்வோமா? மறுபிறப்படைவதை புதுப்பித்துக் கொள்வோமா? நீதிமானாக்கப்பட்டதை புதுப்பித்துக் கொள்வோம். நான் புத்திர பாக்கியம், தேவனுடைய புத்திரன் என்கிறதை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இளைய குமாரனை போல தூரம் போன பிள்ளையா இருந்துடக்கூடாது. நீ தூரம் போயிருந்தாலும் அந்த தகப்பனை தேடி அந்த இளைய குமாரன் வந்தது போல நீ ஓடி வந்து விடு மகளே. உன் பிள்ளைங்கிற ஸ்தானத்தை உறுதிப்படுத்திக் கொள், புதுப்பித்துக் கொள் மகனே, மகளே, புதுப்பித்துக் கொள், புதுப்பித்துக் கொள். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நம்மளை அர்ப்பணி. ஒருவர் ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, எல்லா நன்மைகளினாலும் எல்லா கிருபையினாலும் தயவினாலும் ஆண்டவரே, எல்லா காரியங்களும் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று எல்லாவற்றால் நிரப்பி எங்கள் கர்த்தாவே, இந்த 6வது மாதத்தை நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபையும் பலனையும் ஆயுசையும் கூட்டி கொடுத்துருக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி இயேசப்பா.
ஆமாண்டவர், இந்த நாளில் பரிசுத்தத்தை பற்றி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்கப்பா. ஆண்டவரே, இதை கற்றுக்கொண்ட நாள் ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே நாங்கள் அநேகருக்கு மாதிரிகளாய் எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய பரிசுத்தத்தை காணத்தக்கதாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் வாயிலே வருகிற வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்களுடைய பார்வைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும், எங்கள் நடக்கைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். உண்மை வெளிப்படுத்தக்கூடியதான கிருபை தாங்கப்பா. தீமத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்கு தான் சாமி, எங்களுக்கு தான் நீர் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய பரத்திற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் உம்முடைய கர்த்தாவே வருகையிலே ஆண்டவரே எங்கள் சபை விசுவாசிகள் யாவரும் உமக்கென்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய பரிசுத்தத்திலே நாங்கள் முன்னேறி கர்த்தாவை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வசந்த நீங்கள் நடத்த வேண்டியாய் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்மை வேற்றுகிறோம். மீட்பர் இயேசு மூலம் செபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.